சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்போது நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்காக சேலம் மாவட்டத்திலிருந்து தற்போது நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. கனமழையால் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சேலம் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. லாரி மூலமாக தூத்துக்குடிக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லாரி மூலமாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. 4000 பாக்கெட் பிரெட் பாக்கெட்டுகள், 10,000 பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அனுப்பி வைத்திருக்கிறார். சற்று முன்பாக மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் ட்ரோன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். தற்போதும் திரையினில் பார்த்து வருகிறோம். பெருமழையால் மிக கடுமையாக தூத்துக்குடி மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற 4 மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் அமுதா IAS அவர்கள் குறிப்பிட்டார். இந்நிலையில் சேலம் மாவட்டத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்படுவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தெரிவித்திருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், தற்போது சேலம் மாவட்டத்திலிருந்து என்னென்ன நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன? எப்போது இது மக்களை சென்றடையும்? முழுமையான விவரங்கள். நிச்சயமாக இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக வரலாறு காணாத அளவில் இந்த கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்க பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனால் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவில் கனமழை பெய்ததன் காரணமாக தூத்துக்குடி, ஆத்தூர், ஏரல், திருச்செந்தூர், காயல்பட்டணம், உடன்குடி, சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு உணவுப் பொருள் என்பது ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறது. அந்த அளவில் தான் இன்று, அதாவது நேற்றும் இன்றும் மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழக முதல்வரின் உத்தரவின் பேரில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அந்த நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது. தற்போது சேலம் மாவட்டத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் தலைமையில் ஒரு லாரி மூலமாக உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரட்டப்பட்ட பிரெட் பாக்கெட்டுகள், அதே போல பிஸ்கட் பாக்கெட்டுகள், வாட்டர் பாக்கெட்டுகள், வாட்டர் பாட்டில்கள் மற்றும் உணவுப் பொருட்கள், மில்க் பவுடர், பிளவர்டு மில்க் உள்ளிட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அவைகள் ஒவ்வொன்றும் தனித்தனி வீடுகளுக்கு வழங்கும் வகையில் ஒவ்வொரு பைகளில் போடப்பட்டு 1000 பைகள் முதல் கட்டமாக சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தூத்துக்குடிக்கு ஒரு லாரி மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று இரவு 8 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அதே போல அலுவலர்கள் அந்த லாரியில் அந்த பொருட்களை, உணவுப் பொருட்களை ஏற்றி தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த லாரி அதிகாலை அளவில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. பின்னர் நாளை காலை இந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் அந்தந்த பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை நேரில் சந்தித்து அவர்களை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சேலம் மாவட்டத்தில் இருந்து முதல் கட்டமாக 10,000 பிரெட் பாக்கெட், அதே போல 10,000 தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் 1000 மில்க் பவுடர் பாட்டில்கள் என 1000 பைகள் தனித்தனியாக தயார் செய்யப்பட்டு ஒவ்வொரு தனித்தனி குடும்பத்திற்கும் வழங்கும் வகையில் பேக்கெட் செய்யப்பட்டு அது தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் ஒரு லாரி மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த லாரி நாளை காலை தூத்துக்குடி வரும். அந்த லாரியில் வரக்கூடிய அந்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடியை பொறுத்தவரை வரலாறு காலமாக மழை பெய்ததன் காரணமாக அந்த மாவட்ட மக்கள் கடுமையான ஒரு பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்களானது அனுப்பி வைக்கும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. குமரேசன், விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.